அதிமுக திமுக இன்னும் ஒரு மாறுபேடாக வேற்றுமைகள் இருந்தாலும் இந்த சுயமரியாதைன்னு உரையில் விட்டு தர மாட்டாங்க. எங்கே இருந்தாலும் சரி, டெல்லியிலேருந்து வர்ற தலைவர்கள்லாம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து தலைவர்களை பார்த்துட்டு தான் காங்கிரஸாக இருக்கட்டும் இல்லை பிஜேபியாக இருந்தாலும் பண்ணதான் இது வரைக்கும் வழக்கம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இந்த தமிழனென்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படிங்கிற அந்த சொற்றோட அந்த வாக்கியத்தையே மாற்றிட்டு தமிழனென்று சொல்லடா தவழ்ந்து செல்லடான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தவழ்ந்து ஆட்சிக்கு வந்த எடப்பாடியை வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தன்னுடைய சுயமரியாதையும் கொண்டு விட்டு தன்னை தமிழன் என்று சொல்லுகிறவர் வந்து பச்சை தமிழன்னு சொல்லுகிறவர் வந்து கொண்டு அடமானம் வச்சுட்டாரு அமித்ஷாட்டையும் மோடிக்கிட்டேங்க. ஒரு காலத்தில் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவிடம் கட்சியை ஒப்படைச்சிட்டு போகும்போது வந்து அவரை விட திறம்பட கட்சியை நடத்தி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஓட்டு வங்கியை வந்து அப்படியே தக்க வச்சுருந்தார் ஜெயலலிதா அவர்கள். ஆனால் அதெல்லாம் வந்து தன்னுடைய பதவி சுகத்துக்காக வந்து எல்லாத்தையும் இழந்து இப்போ ஓட்டு வங்கி மொத்தமாக சரிஞ்சு அதிமுகவை காணாமல் போகிற நிலைமைக்கு போயிடுச்சு. கையை காலம் வச்சுக்கிட்டு சும்மா இருந்தால் கூட பேசாமல் இருந்திருக்கேன். அந்த ஓட்டு வங்கி அப்படியே இருந்திருக்கேன். நான் வந்து பெரிய லெவலில் வந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பிஜேபி கூட போய்ட்டு இல்லை உள்ளதும் போச்சுட்டா அல்லுலகணுங்கிற மாதிரி வந்து இன்றைக்கி வந்து அந்த கட்சியையும் அடமானம் வச்சுட்டு தொண்டர்களையும் மொத்தமாக கொண்டு அடமானம் வச்சுட்டு அதிமுகவை நிர்கதிக்கு உள்ளாக்கிட்டார். எம்பி எலெக்ஷனில் வந்து ஒரு சங்கங்களை எடுத்து பிஜேபிக்கு மொத்தமாக ஆப்பு வச்சார் உதயநிதி ஸ்டாலின். இப்போ வந்து அந்த தவழ்ந்து அவர் போகிற அந்த படத்தை காட்டி இப்போ அதையும் மொத்தமாக வந்து அதிமுகவுக்கு ஆப்பு வைக்க போகிறாரு உதயநிதி.